அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் நீர் ஒருவரே பாத்திரர். சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே, நாங்க ஒவ்வொரு நாளும் வேதத்தை நேசித்து வாசித்து சத்தியத்தை அறிந்து உம்மிலே பலன் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யாக்கோபு 1 அதிகாரம் 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். 2வது வசனத்துல பலவிதமான சோதனையில அகப்படும் போது அத சந்தோஷமா நினைங்க. ஏன்னா விசுவாசத்தின் பரீட்சை உங்களுக்கு பொறுமையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப சோதனை, கடினமான சூழ்நிலை கடந்து செல்லும் போது அதை சகித்து கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, அந்த கடினமான சூழ்நிலையில கர்த்தரை பற்றி கொண்டு அவர்கிட்ட உத்தமமா இருக்கும்போது, உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு, யாரு ஆண்டவரை நேசிக்கிறாங்களோ அவங்க எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில கடந்து சென்றாலும் அதுல விசுவாசமா இருப்பாங்க, கடைசி வரியந்தம் நிலைத்திருப்பாங்க. உத்தமர் என்று விளங்கும்படியா கடைசி வரை நிலைத்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் மேல அன்பு இல்லைன்னா கடினமான சூழ்நிலை வரும்போது ஆண்டவரை விட்டு விலகி தூரமா போயிடுவாங்க. ஏன்னா பிசாசோட எண்ணம் எல்லாம் நம்மளை கர்த்தரை விட்டு பிரிச்சிடறதான். யோவான் 10:10 நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணம் படவும் வந்தேன், ஆனா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அஞ்சி வேறொன்றுக்கும் வரான் அப்படின்னு சொல்லியிருக்கு. சாத்தானோட எண்ணம் எல்லாம் நம்மளை கர்த்தரை விட்டு பிரிக்கிறதா. அப்ப நம்ம கடினமான சூழ்நிலையில கடந்து செல்லும் போது ஆண்டவரை நேசித்து அவரிடத்துல உண்மையா நம்ம அன்பு செலுத்தினோம்னா அந்த சோதனைகளை சகிக்கிறவங்களா இருந்து கடைசியில உத்தமர் என்று விளங்கும்படி செய்வோம். அப்படி செய்யும் போது நமக்கு வாக்கு பண்ணின ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. வெளிப்படுத்தல் 2:10 சொல்லிருக்கு, கடைசி வரியந்தும் உண்மையா இரு, உத்தமனா இரு, அப்ப ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுவாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம உண்மையுள்ளவர்களா ஆண்டவருக்கு எப்பையும் உத்தமமா இருக்கும்போது அந்த ஜீவ கிரீடத்தை இறுதியில பெற்றுக்கொள்ளுவோம். சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. பொல்லாங்கான காரியத்தை செய்து நம்மளை சோதிக்கிறவர் கிடையாது தேவன். அதனால தேவன் என்னை சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லக்கூடாது. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஒரு கடினமான சூழ்நிலையில போகும்போது நம்மளோட சுய இஷ்டத்துக்கு இடம் கொடுத்து, சுய இச்சைகளுக்கு இடம் கொடுத்து நம்ம சிக்கி சோதிக்கப்படுகிறோம். ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது 2 விதமா செயல்படலாம். ஒண்ணு, கர்த்தரை சார்ந்து அவர் தருகிற ஆலோசனையை கேட்டு அந்த பிரச்சனைகளை தாண்டி வரலாம். அல்லது நம்மளோட சுய இச்சைக்கு இடம் கொடுத்து ஏன் இப்படி நடக்குது, ஆண்டவர் எங்க இருக்காரு, இந்த சூழ்நிலையில என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை விட்டு தூரமா போகும்போது
நம்ம சுய இச்சைகளுக்கு என்ன செஞ்சிடும், இடம் கொடுத்துறோம். இடம் கொடுத்து சிக்குண்டு அது இன்னும் கொஞ்சம் ஆண்டவரை விட்டு நம்மளை தூரமாக்கி சோதிக்கப்படுகிறோம். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து, நமக்குள்ள இருக்கிற சுய இச்சை அது அப்படி வளர்ந்து அதுக்கு அடுத்து அது என்ன செய்யுதுன்னா பாவத்தை பிறப்பிக்குது. அடுத்து பாவம் செய்யறோம். அடுத்து அந்த பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் அடுத்த ஸ்டெப்பு மரணத்தை பிறப்பிக்குது. வசனம் ரோமர் 6:23 சொல்லியிருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிறவன் மரணத்தை சந்திக்கிறான். தேவனை விட்டு பிரிந்து, தேவனோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு பிரிந்து ஆவிக்குரிய மரணத்தை சந்திக்கிறோம். அப்ப நம்மளோட சுய இச்சைகளுக்கு இடம் கொடுக்காம ஆண்டவரே சார்ந்து அந்த அந்த சோதனைகள்ல ஜெயம் பெறவங்களா இருக்கணும். பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். இந்த மாதிரி சோதனை நாட்கள்ல, வேதனையான நேரங்கள்ல மோசம் போகாதிருங்கள். தவறான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. பாவ சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து கெட்டு போகாத, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் எப்பயுமே நன்மையானதை கொடுக்கிறாரு, பூரணமானதை கொடுக்கிறாரு. அது ஜோதிகளின் பிதா, எல்லா வெளிச்சத்துக்கும் காரணமா இருக்கிறது அவர்தான். பரலோகத்துல இருக்கிற தேவனிடத்திலிருந்து நமக்கு வர்றதெல்லாம் நன்மையான காரியம்தான் வருது. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அப்ப சோதனைகளை நம்ம மேற்கொள்ள முடியும். கர்த்தர் எனக்கு செய்கிறது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாதான். ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுக்கறதெல்லாம் நன்மையான காரியத்தை தான் கொடுக்கிறாரு, பூரணமான காரியத்தை தான் கொடுக்கிறாரு. அந்த விசுவாசம் நமக்குள்ள மேலோங்கி நிற்கணும். அப்ப வருகிற சோதனைகள் எல்லாம் நம்ம ஜெயிக்கிறவங்களா இருப்போம். விசுவாச சோதனையில நம்ம வெற்றி பெறுவோம். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும், அவர் மாறிக்கிட்டே இருக்க மாட்டார். அவர் அன்புள்ளவர், நம்மளை நேசிக்கிற தகப்பன், நன்மையானதை மாத்திரம் செய்கிறவர். அவர் மாறாதவர். யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நிழல் மாறிக்கிட்டே இருக்கும். சூரியன் எப்படி போகுதோ அதுக்கேத்த மாதிரி நிழல் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா தேவன் வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவரிடத்துல எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது. அவர் நன்மையானத மாத்திரம் செய்கிற தேவன். அத நம்ம விசுவாசிக்கணும். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அவர் சித்தம் கொண்டு, அவருடைய சித்தம் என்ன? எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறியணும், ரட்சிக்கப்படணும். 1 தீமோத்தேயு 2:4 அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில், அவரோட படைப்புகள்ல நம்ம முதல் பலனா இருக்கணும்ன்றதுக்காக அவருடைய வசனத்தினால நம்மளை ஜெனிப்பித்தார். எப்படி ஆதியாகமத்துல 1ஆவது அதிகாரத்துல அவர் சொல்ல சொல்ல எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டதோ, அது போலவே நம்ம சத்திய வசனத்தினால
மறுபடியும் பிறந்திருக்கிறோம். வேத வசனத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம மறுபடியும் பிறக்கிறோம். 1 பேதுரு 1:23 என்ன சொல்லியிருக்குன்னா, 1 பேதுரு 1:23, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. அப்ப ரட்சிப்பு வேத வசனத்தை விசுவாசித்து, ஆண்டவர் பேசுற அந்த சத்தத்துக்கு நம்ம விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்து ரட்சிப்பை கொடுக்குது. நம்ம மறுபடியும் பிறக்கிறோம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்க 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாகவும், கேட்கிறதுக்கு வேகமா இருக்கணும், தீவிரமா இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த நம்ம கடந்து செல்கிற கஷ்டமான சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தை என்ன வருது அப்படின்றத தீவிரமா கேட்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கணும். கேட்கும்போது நம்ம அந்த வார்த்தை நமக்குள்ள விசுவாசத்தை தரும். கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் இல்ல, ஆண்டவர் மற்றவங்க மூலம் கூட நம்ம கூட பேசுவாங்க. அப்ப நம்ம கேட்கறதுக்கு தீவிரமா இருந்தோம்னா எங்கேயாச்சும் ஒரு வசனத்தின் மூலம் இல்ல ஏதோ ஒரு வார்த்தையின் மூலம் ஆண்டவர் நம்ம பலப்படுத்துவாங்க. அந்த வார்த்தைகள் நம்மளை உயிர்ப்பிக்கும். அதனால நம்ம கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும். அடுத்து 2வது, பேசுகிறதற்கு பொறுமையாயும், ஸ்லோ டு ஸ்பீக். பேசுறதுக்கு அவசரப்பட்டு பேசிடக்கூடாது. ரொம்ப பொறுமையா இருந்தோம்னா நம்ம சரியானத பேசுவோம். யோபுவோட புஸ்தகத்துல கூட சொல்லியிருக்கு, யோபுவை போல நீங்க நிதானமா பேசல அப்படின்னு ஆண்டவர் சொல்றத நம்ம அங்க வாசிக்கிறோம். அப்ப நம்ம பேசுறதுக்கு கடினமான சூழ்நிலைகள்ல கடந்து செல்லும் போது நிதானமா இருக்கணும். கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். ஸ்லோ டு ஆங்கர். இந்த கோபம் எதனால வெளிப்படுது அப்படின்னா, தங்களோட உணர்ச்சிகளை அடக்க முடியாம வெளிப்படுது. இந்த நேரத்துல நம்ம தாமதமா இருக்கும்போது நம்ம சரியானதை செய்யறவங்களா இருப்போம். இது எப்ப தடுக்க முடியும்னா, கோபத்தை நம்ம தாமதமாக்கும் போது பண்ணும்போதுன்னா 2 காரியம் நம்ம கிட்ட இருக்கணும். 1, தேவனை விசுவாசிக்கணும். இந்த சூழ்நிலையில தேவன் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்கணும். 2வது, மற்ற மனிதர்கள் மேல அன்பு செலுத்தணும். இந்த 2 இருந்துச்சுன்னா அந்த கோபத்தை நம்ம தாமதிக்க முடியும். இது 2ம் நம்ம கிட்ட காணப்படணும். அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, சோதனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நம்ம அதை சகிக்கிறவங்களா இருக்கணும். விசுவாசத்தை விட்டு விலகிடக்கூடாது. கர்த்தரை நேசித்து அதுல உத்தமர் என்று கடைசி வரையும் விளங்கும்படியா நிலைத்திருந்தோம்னா ஜீவ கிரீடத்தை பெறுவோம். சோதிக்கப்படுகிறவன் நான் தேவன் என்ன சோதிக்கிறாரு சொல்லக்கூடாது. அவர் பொல்லாங்குனால சோதிக்கிறவர் அல்ல. நம்ம என்ன செய்யறோம்னா, சுய விருப்பத்துக்கு இடம் கொடுத்து நம்ம ஆண்டவரை விட்டு தூரமா போயிடும். பல்வேறு பிரச்சனைகள்ல சிக்குண்டு காணப்படுகிறோம். ஆனா அந்த சோதனையான நேரங்கள்ல, வேதனையான நேரங்கள்ல கர்த்தரை விசுவாசித்து உறுதியா பற்றி கொண்டோம்னா ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தந்து அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழிய சொல்லி கொடுப்பாங்க. ஈஸியா நம்ம கடந்து வந்துடலாம். ஆனா நம்ம நம்மளோட சுய விருப்பத்துக்கு கேட்டு ஆண்டவரை விட்டு தூரம் ஆறதுனால அந்த சோதனைகள்ல சிக்குண்டு வேதனைப்படுறோம். அந்த இச்சை அடுத்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். அதனால மோசம் போகாம இருக்கணும். நமக்குள்ள என்ன விசுவாசம் இருக்குன்னா, நன்மையானத தேவன் பரத்துல இருந்து எனக்கு கொடுப்பாரு, பூரணமானத ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்ற விசுவாசம் நமக்கு வேணும்.
அவர்கிட்ட எந்த மாற்றமும் கிடையாது. அவர் நன்மையானதையும் பூரணமானது வரத்தையும் ஈவுகளையும் நமக்கு கொடுக்கிறவர். அவர்கிட்ட வேற்றுமை நிழல் கிடையாது. அவர் எப்பயும் நன்மையானதை தான் தருவாரு. அவர் நம்ம ரட்சிக்கப்படணும் அப்படின்றதுக்காக சத்திய வசனத்தினால நம்மளை மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறாரு. நம்ம எல்லாம் புதிய சிருஷ்டிகளாய் இருக்கிறோம். இது அவருடைய சித்தம். அதனால நம்ம என்ன செய்யணும்னா, கேட்கறதுக்கு ரொம்ப தீவிரமா இருக்கணும். பேசுகிறதற்கும் கோபப்படுறதுக்கும் பொறுமையா இருக்கணும். அவசரப்படக்கூடாது. அப்படிலாம் இருந்தோம்னா நம்ம சோதனையான நாட்கள்ல ஜெயம் பெறது எளிதா இருக்கும். அப்படி நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஆண்டவர் நம்ம மூலம் மகிமைப்படுவார் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போது ஆண்டவரே நாங்க உம்மை சார்ந்து கொண்டு நீங்க கொடுக்கிற ஆலோசனையை கேட்டு நடக்க, எல்லா சோதனையிலையும் ஜெயம் பெற எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் நன்மையான ஈவுகளை பூரணமான வரங்களை கொடுக்கிற தேவன் என்பதை நாங்க எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசிக்க கிருபை தாரும். இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்டபடி கேட்கறதுக்கு தீவிரமாகவும் பேசுகிறதற்கும் கோபப்படுறதுக்கும் பொறுமையா இருக்க கற்றுத்தாங்க. உண்மை போல எங்களை மாற்றுங்க. நீங்க எங்க கூட இருந்து எல்லா சூழ்நிலையிலும் நாங்க ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அநேகர் சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.